இப்போ நம்ம பார்க்க போறது வந்து இன்னைக்கு வந்து இ மேஜர் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல்ஸ் வந்து பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த இ மேஜர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நோட்ஸ், இ மேஜருடைய ஸ்கேல்ஸ், அதனுடைய ஃபிங்கரிங் என்ன, அடுத்தது அந்த இ மேஜருக்கு அக்கம்பனிமெண்ட் என்னென்ன, அதாவது இ மேஜர் ஸ்கேலோட அக்கம்பனிமெண்ட் அதே நோட்ஸ் இல்லாம லெஃப்ட்ல வந்து அந்த சவுண்டிங்க்கு ஏத்த மாதிரியான ஒரு நோட்ஸ். அதற்கடுத்து இ மேஜருடைய கார்ட்ஸ் என்னென்ன, அதாவது இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ இப்படிங்கிற இந்த ஒவ்வொரு நோட்டுக்குரிய கார்டு, அதாவது 1, 3, 5 அப்படிங்கிற அடிப்படையில அந்த கார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ள போவோம், நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ இ மேஜர்ல என்னென்ன நோட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வீடியோஸ்ல பார்த்தா அதே ஃபிங்கரிங் தான். 1 2 3 1 2 3 4 5. லெஃப்ட் ஹேண்ட்ல 5 4 3 2 1 3 2 1 இதுதான் ஃபிங்கரிங். மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து என்னென்ன நோட்ஸ்லாம் இ மேஜருக்கு? இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, டி ஷார்ப், சி ஷார்ப், டி, ஏ, ஜி ஷார்ப், எஃப் ஷார்ப், இ. இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல E, F sharp, G sharp, A, B, C sharp, D sharp, E, D sharp, C sharp, A, B, A, G sharp, F sharp, E. இப்போ நான் both hands play பண்றேன். இதுதான் ஸ்கேல். E, F sharp, G sharp, A, B, C sharp, D sharp, E. இதான் வந்து டி மேஜருடைய நோட்ஸ். இப்போ இந்த டி மேஜர்ல அக்கம்பனிமெண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சி மேஜருக்குரிய அக்கம்பனிமெண்ட், டி மேஜருக்குரிய அக்கம்பனிமெண்ட், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கலன்னா அதை கொஞ்சம் நீங்க பாருங்க. இப்போ இ மேஜருடைய அக்கம்பனிமெண்ட் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது லெஃப்ட்ல வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து இ அப்படிங்கிற ஸ்கேல் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த நோட்ஸ் வந்து இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து அந்த நோட்ஸ் என்னென்ன, அதுக்கு வந்து ஒரு லெஃப்ட்ல வந்து வேற ஒரு நோட்ஸா நான் சவுண்டிங் வந்து அதுக்கு வந்து ஈக்குவலா வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் அக்கம்பனிமெண்ட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறோம். ப்ளே பண்றேன். ஒரு அக்கம்பனி மட்டும் தனியா நான் காமிக்கிறேன். அதாவது என்னென்ன, அதாவது நான் இ அப்படிங்கிற அந்த ஈல உள்ள நோட்ஸை மட்டும் நான் பாடுறேன். ஆனா அக்கம்பனி மட்டும் பண்றேன். லெஃப்ட்ல F sharp, G sharp, A, B, C sharp, D sharp, E, D sharp, C sharp, B, A, G sharp, F sharp, E. இப்ப அக்கம்பனி மட்டும் நான் தனியா சொல்றேன் உங்களுக்கு. E, B, E, A, B, A, B, E, B, A, E, இது இ மேஜர். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து கார்ட்ஸ் இருக்கு.
இப்போ வந்து இந்த கார்ட்ஸ் எப்படி நம்ம ப்ளே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இ மேஜருடைய கார்ட்ஸ். இப்போ இ மேஜருடைய கார்ட்ஸ் என்னன்னா, அதாவது 1 3 5 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய அடிப்படையில தான் இந்த நோட்ஸ், ஒவ்வொரு நோட்டுக்குரிய அந்த கார்டு இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, இதுக்குரிய கார்டு வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து ஈக்குரிய கார்டு இ, ஜி ஷார்ப், பி, இ மேஜர். அடுத்தது எஃப் ஷார்ப், ஏ, சி ஷார்ப், இது வந்து எஃப் ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் மைனருக்குரிய கார்டு. அடுத்தது ஜி ஷார்ப், பி, டி ஷார்ப், இது வந்து ஜி ஷார்ப் மைனருடைய கார்டு. ஜி ஷார்ப், பி, டி ஷார்ப், இது ஜி ஷார்ப் மைனருடைய கார்டு. நெக்ஸ்ட் ஏ, சி ஷார்ப், இ, ஏ மேஜர், ஏ, சி ஷார்ப், இ, ஏ மேஜர். நெக்ஸ்ட் பி, டி ஷார்ப், எஃப் ஷார்ப், பி மேஜர். Next one, C sharp, E, G sharp, C sharp minor, C sharp minor, C sharp, E, G sharp, C sharp minor. அடுத்தது D sharp, F sharp, A, D sharp diminished, D sharp diminished. ஓகே, இப்போ இதை நீங்க பார்த்துக்கிடுங்க. இது வந்து E flat diminished ஆகவும் சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கேல்ல வந்து டி மேஜர்ல வந்து டி ஷார்ப் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஸோ அதனால டி ஷார்ப் டிமினிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது டி ஷார்ப், எஃப் ஷார்ப், ஏ. ஓகே, மறுபடியும் நான் ப்ளே பண்றேன். சாரி, இ மேஜர், எஃப் ஷார்ப் மைனர், ஜி ஷார்ப் மைனர், ஏ மேஜர், டி மேஜர், C sharp minor, D sharp diminished. Okay. So இதான் cards. Okay. இது தெரிஞ்சிருப்பீங்க. So இதை நீங்க நல்லா practice பண்ணுங்க. Okay. Thank you so much.